ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே நினச்சிருப்பீங்க இட்ஸ் லைக் டீசல் மூவி ரிவ்யூ யாருமே போடலையே அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன் அதை பற்றி. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். படத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது இருந்த ஒரு இம்ப்ரெஷன் என்ன அப்படின்னா, கத்தி படத்தை பார்த்த மாதிரியே ஒரு லிட்டில் பிட் ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஒரு பைப் லைன் இருக்கும். ஸோ அந்த பைப் லைனில் தண்ணி வராமல் இருக்கும். ஸோ அது ஒரு ரீசன் இருக்குது. நெக்ஸ்ட் ரீசன் இங்கேயே ஒரு பைப் லைன் இருக்குது. கத்தி படத்தில் பைப் லைன் வச்சு ஒரு கதை இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கேயே ஒரு பைப் லைன் இருக்குது. அட் த சேம் டைம் ப்ளூ பிரிண்ட் வச்சு ஒரு பிளான் நடக்கும். பைப் எங்கெல்லாம் போகுது, ஸோ ப்ளூ பிரிண்ட் வச்சு. அதே மாதிரி இங்கே ஒரு வேறு விதமான ஒரு பிளானிங் செக்ஷன் இருக்குது. அண்ட் வயசானவங்களை வச்சு அங்கே ஒரு பிளானிங் இருக்கும், இங்கே அதே மாதிரி ஒரு பிளானிங் இருக்குது. பட் வயசானவங்க கிடையாது, வேற ஒருத்தங்க. இப்படி சின்ன சின்ன கான்வர்சேஷன்ஸ்லாம் லிட்டில் பிட்டாக நான் பார்க்கும்போது எனக்கு அதை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அண்டு உங்களுக்கு அதை பார்க்கும்போது அதை மாதிரி இருந்துச்சா அப்படிங்கிறத தியேட்டரில் பார்த்தவங்க கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். நான் வெயிட் பண்ணுறேன். சண்டை செய்கிறோம். கதை என்ன அப்படின்னா, ஒரு க்ரூட் ஆயில் அப்படி மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஆயிலை கடத்தி அதிலிருந்து கொஞ்சமாக கடத்தி வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க தான் இங்கே இருக்கிறவங்க. அண்ட் இவரோட பேர் என்ன அப்படின்னா டீசல் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு அவருக்கு, ஹரிஷ்கலனுக்கு. அது பேர் எனக்கு தெரியல. அண்ட் அட் த சேம் டைம் ஒரு எக்ஸ்ட்ரீம் டைமுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஜாலியாக அப்படியே போயிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு போலீஸுக்கும் இவருக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கும். பைப்லைனுக்கான ஒரு பிரச்சனை போகுங்க. திருடு போன அந்த 2 கோடி லிட்டர் க்ரூட் ஆயிலை கண்டுபிடிக்கும். ஒரு ஜானர் ஆஃப் கதை இருக்கும். அவங்க எல்லாருக்கும் பின்னால ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கான். செகண்ட் ஒரு லிட்டில் பிட் ஆன ஒரு லவ் ஸ்டோரி. மலையில சிக்கின மீனும் லவ்ல சிக்கின ஆணும் தப்பிக்கவே முடியாது. தேர்ட் இந்த பைப்லைன் கதை. பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் செய்வதில் கடும் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. அது ஏன் அப்படின்னா ஒருத்தர் உள்ள வந்தாங்க அப்படின்னா நாட்டையே புரட்டி போட்டுருவாங்க அப்படின்னு. எனக்கு என்னன்னு தெரியல, உண்மையை சொல்றேன். படம் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. எனக்கு கத்தி படத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனா ஒரு கிராமத்தை செத்தான்னா மூக்க முடிக்குவாங்களா? நெக்ஸ்ட் சக்தி திருமகன் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. Senior economist and political mastermind. நல்லா இல்லையான்னு கேட்டா நல்லா இருக்குது, பட் நல்லா இல்லை அந்த மாதிரி. அது எந்த மாதிரி நான் கணக்கு அதை எடுத்துக்கிறது அப்படி மாதிரி எனக்கு தெரியல. ஆனா நல்லா ஆடுறவன் களத்துல இறங்கினா ஆட்டம் எப்படி இருக்கும்னு அந்த 2 அம்பையர்களுக்கும் புரிய வைக்கணும்ல. அதே என்ன அப்படின்னா குரூட் ஆயில் அந்த மாதிரி லைக் அதை எடுத்து பிரிச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தங்களுக்கு கோவம் வருது, நாங்க எப்போ வளர்றது அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் சண்டை போடுறாங்க. அப்புறம் ஒரு போலீஸ்கார சண்டை வருது. அப்புறம் இதை கட் பண்ணா திடீர்னு பார்த்தா ஒரு சோசியலா போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா கடல்வாழ் மக்கள் இருக்காங்க. ஸோ அந்த கடல்வாழ் பக்கத்து அந்த மீனை நம்பி வாழ்றவங்க கடலை நம்பி வாழ்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த இடத்துல இருக்கிற குப்பத்தை எடுத்து எல்லாத்தையும் அடிச்சு துரத்தி தள்ளிட்டு அங்க ஒரு துறைமுகத்தை அமைச்சு அங்க நிறைய கடத்தல் எக்ஸ்போர்ட்ஸ் பண்றதுக்கான ஒரு விஷயம் ஒரு பெரிய ஒரு ஆள் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த இதை நான் பார்க்கும்போது சக்தி திருமகன் படத்தை பார்த்து ஒரு ஃபீல் ஆச்சு. தப்பு செஞ்சவன் பயப்படணுமா, பாதிக்கப்பட்டவன் பயப்படணுமா? நீங்க சொல்லுங்க. நீங்க சக்தி திருமகன் பார்க்கணும்னா படத்தை பார்த்து இதை பாருங்க, இல்ல இதை பார்த்துட்டு அதை பாருங்க. ஓகே, ஆனா சக்தி திருமகன் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அப்ப அந்த கணக்கு பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் ஃபீல் வந்துச்சா. ஸோ அப்போ அந்த இது அவரை தடுக்கணும். இங்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது, அதையும் முடிக்கணும். இந்த ஆயிலையும் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்றாங்க, அதை யார்கிட்ட மாட்டி விட்டாங்க அப்படிங்கிறது. பயம் வரணும்னா அவங்களுக்கு பாதிப்பு பெருசா இருக்கும். மீட் கத்தி படத்தை பார்த்த மாதிரி இருக்குங்க. ஒரு கார்ப்பரேட் கம்பெனி கிட்ட இருந்து ஒரு கிராமத்தை காப்பாத்த கடைசியா மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நம்பி வந்தாங்க. ஏன் எனக்கு அப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. இப்போ நான் அந்த படத்தை டிஸ்கரேஜ் பண்ணல, நான் அந்த படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லலை. பட் எனக்கு இந்த மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. கத்தி படத்தை பார்த்த மாதிரி, சக்தி திருமகன் படத்தை பார்த்த மாதிரி, அண்டு இன்னும் நிறைய படங்களோட ரெஃபரன்ஸ் வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஏன் இப்படி பண்ணிட்டாங்கன்னு தெரியல. சாதாரண தண்ணியா அந்த 2 அம்பையர்களுக்கும் புரிய வைக்கணும்ல.
சண்டை செய்யறோம். பட் ஆனால் இன்ஸ்டால எல்லாம் வந்துட்டு ப்ரொமோஷன்ஸ் மாதிரி வந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க, பிஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து லைக் நல்லா இருக்குது ஹரிஷ் கல்யாணம் வந்துட்டு பார்க்கிங் லெப்பர் வந்து அதுக்கப்புறம் இந்த ஒரு படம் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன கேட்டால் நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். போங்கடா போய் வேலையில பாருங்கடா. வந்துட்டு ப்ளூ சட்டை மாறின ரிவ்யூ கொடுத்துருந்தாரு. இந்த பாட்டெல்லாம் வந்துட்டு ரீல்ஸில் கேட்கும்போது சூப்பராக இருந்துச்சு, பட் ஆனால் தியேட்டரில் பார்க்கும்போது நல்லா இல்லை அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கும் இருந்துச்சு. பியர் சாங்னு ஒன்று வருது, அதெல்லாம் ஆடியோவாக கேட்கும்போது நல்லா இருந்து, ரீல்ஸில் பார்க்கும்போது கூட நல்லா இருந்து, தியேட்டரில் ஒன்றுமே இல்லை. உண்மையிலே அது இன்னும் பெட்டர். இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிள் நான் விஜய் சாரே எடுத்துக்கிறேன். பீஸ்ட் படத்தை வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் கண்டிப்பாக வசூல் ரீதியாக இது படம் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். ஆனால் வசூல் ரீதியாக இது மிகப்பெரிய வெற்றி படம். இந்த டீசல் அப்படிங்கிறத வந்துட்டு இன்னும் பெட்டராக எடுத்துருக்கலாம். ஏன் இப்படி ஒஸ்டா பண்ணிட்டான்னு தெரில. கதை நல்லா தான் இருக்குது, பட் அதுக்கான சுச்சுவேஷன்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது. ஆக்டிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஏதோ நார்மலாக தான் இருக்கும். அந்த படத்துக்கு ஏற்ற ஆக்டிங் வந்து ஹரிஷ் கல்யாண் கொடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்ன கியூட்டா பண்றியா? கியூட்டா இல்ல. நெக்ஸ்ட் திங் வந்துட்டு இந்த படத்தை பார்க்கும்போது என்ட்ரி சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு சும்மா யாரோ ஒருத்தங்க போறாங்க அந்த மாதிரி இருக்கும். அவருக்கான ஒரு பேஸ், அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ட்ரி இருக்காது. அந்த ஹரிஷ் கல்யாணோட லெப்பர் பந்து படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு. ரொம்ப பிடிச்ச படம். பார்க்கிங் செம்மையா பிடிச்ச படம். இந்த படம் வந்துட்டு எனக்கு ஒரு அன்பேலன்ஸ்டா இருக்குது. பிடிக்கும் ஆனா பிடிக்கல, பிடிக்காது ஆனா பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி அன்பேலன்ஸ்டா இருக்குது. எனக்கு எந்த மாதிரி அதை வந்து ஜட்ஜ் பண்றது, அதை எந்த மாதிரி கொண்டு சொல்றது அப்படின்னு தெரியல. பட் கதை பிரகாரம் அண்ட் அதோட கனெக்ஷன்ஸ், அதோட வே ஆஃப் ஃப்ளோ இந்த ஸ்டோரி இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு மட்டும் ஏன் அப்படி ஒரு ஞாபகம் வந்துச்சுன்னு தெரில. அண்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி இருந்துச்சா, இல்லை உங்களுக்கு வந்துட்டு வேறு மாதிரி தோணுச்சா, இல்லை வந்துட்டு எனி டிஸ்கஷன்ஸ் ஃபார் தட் அந்த மூவி பற்றி உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா நான் சொன்னதில்லை அப்படி மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள், நான் அதை திருத்திக்கிறேன். நெக்ஸ்ட் திங் வந்துட்டு உண்மையிலேயே இந்த படத்தை இதை விட பெட்டராக பண்ணியிருக்கலாம். அது ஏன் பண்ணல அப்படின்னு தெரியல. அண்ட் ஆக்டிங் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி டல்னஸாக தான் இருந்துச்சு. அவங்க சொந்த அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அப்புறம் வந்துட்டு வளர்ப்பு மகனாக ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் வந்துட்டு இவர் வளர்க்கும் போதும் அவரும் ஒரு டைமில் வந்துட்டு கொல்லப்படுவார். பட் அவருக்காக இவர் வந்துட்டு அழுதாரா அழாமல் இருப்பார். பட் அழ சொல்லுவாங்க, பட் ஆனால் அழமாட்டார். அதெல்லாம் ஒரு சீன் கட் பண்ணி ஏதோ ஒன்று டப் ஸ்மாஷ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. கடைசியில் வந்துட்டு கிளைமேக்ஸில் ஒரு சீன் வரும். அந்த சீன் முடிச்சதுக்கப்புறம் வின் ஆயிடுவாங்க. லைக் அந்த ஒரு போராட்டம் நடக்கும். ஸோ அந்த போராட்டத்துக்கு அப்புறம் வந்து திடீர்னு பார்த்தா ஒரு ஃபைட் இருக்கும். அது வர்றது கரெக்டு தான். பட் ஆனால் அந்த கோபம் அந்த வேகம் வந்துட்டு ஆடியன்ஸோட மனசுலேயே வரணும். ஸோ ஆடியன்ஸோட மனசுலேயே எனக்கு சத்தியமாக வரல. அது நீங்கள் வந்துட்டு படத்தை பாருங்கள், உங்களுக்கு புரியும் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் என்ன கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ ஓப்பனாக சொல்கிறேன், ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம் இன்னொரு செக்ஷன். பாய்.